Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பூஜை பாத்திரங்களை விளக்குறதுக்கு பயன்படுத்துற விம் சுத்தம் அப்படிங்கற ஒரு லிக்விட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த லிக்விடை பயன்படுத்தி செம்பு, பித்தளை போன்ற பூஜை பாத்திரங்களை நம்ம விளக்கலாம். இதுல சாண்டல்வுட் அதுக்கு அப்புறம் டாமரின் இதோட கலவை தான் இதுல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 ரூபாங்க. டைரக்ஷன் ஃபார் யூஸ்னு சொல்லி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. டைரக்டா நம்ம பூஜை பாத்திரங்களை அப்படியே இந்த லிக்விடை போட்டு அப்படியே நம்ம விளக்கலாம். தண்ணியில எல்லாம் மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ண வேண்டியதே இல்லை. அதே போல இதை விளக்குறப்போ ரொம்ப சாஃப்டா இருக்கிற ஸ்க்ரப்பரை பயன்படுத்தி ரொம்பவே ஜென்டிலா இதை நம்ம தேய்ச்சி நம்ம யூஸ் பண்ணணும். தண்ணியை கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு துணியை வச்சு துடைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இப்படி பயன்படுத்தணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிக்விடை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நான் பூஜை பாத்திரங்களை விளக்க போகிறேன். இந்த லிக்விடை இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் பயன்படுத்தியிருக்கீங்கன்னா இந்த லிக்விட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ இந்த பூஜை பாத்திரங்களில் ஃபஸ்ட்டு நம்ம காமாட்சி அம்மன் வைக்கக்கூடிய மனை இருக்குது பார்த்தீங்களா, முக்காலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு இதை நான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ எல்லா பூஜை பாத்திரங்களையும் பார்த்திங்கன்னா அப்படியே நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. இன்னும் தண்ணி கூட ஊற்றி ஊற வைக்கல. அப்படியே இப்போ நான் டைரெக்டாக போட்டு நான் தேய்ச்சி காட்டுறேன், எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். நான் இப்போ ஒரு 2 ட்ராப் லிக்விட் நான் எடுத்திருக்கேங்க. சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இப்போ பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்க்க போகிறேன். ஸோ ரொம்ப ஜென்டிலாக நான் தேய்க்கிறேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப லைட்டாக தேய்ச்சி பார்க்குறேன். இந்த மஞ்சள் குங்குமம் கரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போகலை. அதனால் இன்னும் கூட அழுத்தம் கொடுத்து நான் தேய்க்கிறேங்க. நுரெல்லாம் நல்லா நுரைச்சி வருது. இன்னும் கூட லிக்விட் நான் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்க்ரப்பரில் போட்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு எல்லா இடத்துலையும் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறேன். இந்த லிக்விடை போட்டு ரொம்ப நேரமாக நான் விளக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ இது அந்தளவுக்கு பூஜை பாத்திரம் பளிச்சுனே ஆகலைங்க. இத்தனைக்கும் இந்த முக்காலியில் நிறைய டிசைன்ஸ் கூட இல்லை, ரொம்ப ப்ளைனாக தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த லிக்விட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. சாதாரண ஒரு 5 ரூபாய்க்கு எலுமிச்சம்பழமும் சபீனா போட்டாலே பூஜை பாத்திரங்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பட் இந்த லிக்விடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த லிக்விடை போட்டு விளக்கி முடிச்சதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றி கழுவும் போது ஒரு விஷயத்த நோட் பண்ணேங்க. இந்த பாத்திரத்தை கழுவி முடித்ததும் அந்த பாத்திரம் பளிச்சுனே ஆகலை. கலர் பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ இதுதான் எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கி இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு, அதாவது சாதாரண இந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் அளவுக்கு கூட இது இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அடுத்ததாக காமாட்சி அம்மா விளக்குக்கு போட்டு நம்ம தேய்ச்சி பார்ப்போம், அது எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக காமாட்சி அம்மன் விளக்கில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ முக்காலிக்கே அந்தளவுக்கு இருக்குன்னா காமாட்சி அம்மா விளக்கு சுத்தங்க. நான் ரொம்ப நேரம் போட்டு நிறைய லிக்விட் போட்டு நான் தேய்ச்சி பார்த்துட்டேன். சுத்தமாக அதில் இருக்கிற அந்த கரையும் போகலை. பாத்திரம் பார்த்திங்கன்னா பளிச்சுனே ஆகலை. எல்லாமே சூப்பராக நுர வருது, நல்லா திக்காக இருக்குது இந்த லிக்விடு. பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 0 தாங்க. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி தேய்க்கிறப்பவே நமக்கு பூஜை பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ஆனால் இந்த லிக்விடை போட்டால் பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இந்த லிக்விட் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த லிக்விடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த லிக்விட் ரிசல்ட்டு கொடுக்கலங்க. ஏன்னா நீங்கள் இதை வாங்கிட்டீங்க, இதை என்ன பண்ணுறது, இதை கீழே போட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம இந்த குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வேணால் இதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இதை பயன்படுத்தி நமக்கு பூஜை பாத்திரம்லாம் பளிச்சுனே ஆகாது. நம்ம இதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு, அதுக்கப்புறம் சபீனா, எலுமிச்சம்பழம், நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருளை வச்சே பூஜை பாத்திரம் விளக்குனாலே சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் தேய்ச்சும் எனக்கு அந்த குங்கும மஞ்சள் கரை கூட எனக்கு இதிலேருந்து போகலை. அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.